கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது. கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதற்கு பின்னால் மாண்புமிகு பாரத பிரதமராக 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். உங்களோட ஆதரவாளர்களாக இருந்த ஜெயஸ்ரீ பிரபாகரன், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி அவர்கள்லாம் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இபிஎஸ்சியும் பார்த்து பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கீங்க? அவங்க போய் பார்த்தா நீங்கள் போய் பேசுறீங்க? நான் ஏற்கனவே இதற்கு நேற்று பதில் சொல்லிவிட்டேன். அவர்கள் எங்கிருந்தாலும் வாழட்டும். உங்களோட தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? ராமநாதபுரத்தில் உங்களோட தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழ்கின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் என்ற என்னை கிட்டத்தட்ட 3,41,000 வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் திமுக 40 வெற்றி பெற்றது எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டீங்க. என்னை பாருங்க முதல்ல, அப்புறம் நீங்கள் கலந்து பேசுகிறீங்க. 16 ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுக இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. 10 இடத்துல 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களோட பார்வை? இன்றைக்கு அதிமுகவும் தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமையிடம்தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். குறிப்பாக முன்னாள் எம்பியான ஜெயவர்தனை டெபாசிட் எடுத்திருக்காரு. அது குறித்து அவருடைய தந்தையாரிடமும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். பாஜகவோட ஓட்டு வங்கி வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுள்ளதாக பாஜக வந்து சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டும், டிடி தலைவர்கள் குறித்த ஓட்டு வாக்கு வங்கியும் தான் பாஜக மாறி இருக்கு. அதோட பாதகமாக அமையாது. அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக களத்தில் இறங்கி 24 மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக, முக்கிய காரணமாக இருக்கிறது. இல்லை, உங்கள் வாக்கு வங்கி வந்து பாஜக போனது வந்து உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்கள் தனி கட்சி வச்சுருக்காங்க. ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள், அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள், இவைகளை வைத்து தான் பொதுவான பொதுமக்கள், நியூட்ரல் பப்ளிக், தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சக்தியினுடைய சதவீதம் 60-65% இருக்கும். பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்ற பொறுத்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சார், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓரணி நாளை நம்ம போட்டீங்க. இப்போ அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண? இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்க சக்தியில் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியாது. எடப்பாடி அவர்களை போய் பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். குறிப்பாக அண்ணாமலையினுடைய கடின உழைப்பே பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க காரணம் என்றும் தெரிவித்தார். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.